மிக நன்றாக இருக்கிறது. ஆக அந்த மழைநீர் நேரடியாக அந்த கிணறுக்கு போகின்ற பொழுது இப்பொழுது அந்த கிணற்றில் 65 அடியில் 60 அடி தண்ணீர் இருக்கிறது. இதே மே மாதம் 5 அடி தண்ணீர் தான் இருக்கும், 60 அடி கீழே போயிடுது. ஏன்னா எல்லாம் போட்டு உறிஞ்சுகின்ற பொழுது தண்ணி கீழே இறங்கி போயிடுது. ஒரு மாதத்திற்கு நான் இந்த அரசு அந்த லாரிகளில் வருகின்ற வாட்டர் தான் பிடிக்கணும். நான் கிணறு வெட்ட ரெடியாகவே இல்லை. என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நானே ஒரு வாட் வி கால் எக்ஸ்பெரிமெண்டல் பர்சன் மாதிரி நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஆக இப்படி ஒவ்வொருவரும் அதை செய்கின்ற பொழுதுதான் அந்த நீரினுடைய சிறப்பு இயல்புகளை நம்மால் காண முடியும். அடுத்து இந்த கிரவுண்ட் வாட்டருக்கு கொண்டுட்டு வரணும்னா ஒன்று நிலத்தடி நீரை அதிகப்படுத்துவதற்கு கிணறுகள் முக்கியம், அல்லது மேற்பரப்பில் ஓடுகின்ற ஆறுகள், ஏரிகள், குளங்கள் இவைகளில் தண்ணீர் தேக்கி வைத்தால் நிலத்தடி நீர் அதிகமாக வரும். அடுத்து மூன்றாவது ஒரு கருத்தை சொல்லி நான் இதை நிறைவு செய்கின்றேன் என்று. அதாவது ஏரி குளங்களை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தமிழகத்திலே ஏரிகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் 5,60,000 கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏரிகள் இருந்தால் தமிழகத்தில் 41,000 ஏரிகள் இருப்பதாக அரசு அறிக்கை இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சீசன் அண்ட் கிராப் ரிப்போர்ட், தமிழ்நாடு எக்கனாமிக் அப்ரைசல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இவ்வளோ 41,000 ஏரிகளுக்கு மேல் இருக்கிறதாக அது காட்டுகிறது. இதில் என்னுடைய ஆராய்ச்சியில் இதில் தான் நான் கிட்டத்தட்ட பிஹெச்டி வாங்கினேன். என்னுடைய ஆராய்ச்சி இதிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறது 86. அது இன்றைக்கும் நான் அதை டீப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட 41,000 ஏரிகள் 1968 தமிழகத்தில் கிட்டத்தட்ட 9.4 லட்சம் ஹெக்டேர் இரிகேட் பண்ணியிருக்கு. இந்த 41,000 ஏரிகளினுடைய மொத்த சாகுபடி அளவு 10 லட்சம் ஹெக்டேர். அந்த 10 லட்சத்தில் 9.4 லட்சம் ஹெக்டேர் இரிகேட் ஆகிருக்கு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் 2010களில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3.9